வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் வாக்கை திருடும் எஸ்ஐஆர். உரையாற்றுவோர் தோழர் தொல் திருமாவளவன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் சத்யராஜ். நாள் 24/11/2025 திங்கட்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் அம்பேத்கர் திடல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகம். அனைவரும் வருக. இதுல அவங்க எக்ஸாக்டா என்ன பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே பரிதிவாலா கொடுத்த அந்த தீர்ப்பின் பேராகிராஃப் 260, 261 இந்த 2 பேராகிராஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பேராகிராஃபை தான் நாங்க வந்து எரோனஸ் அப்படிங்கிறாங்க, பிழையானது அப்படின்ட்டாங்க. இந்த 2 பேராகிராஃப்ல சொல்லப்பட்ட 5 முக்கியமான பாயிண்ட், இந்த 5 பாயிண்ட்டை தான் இவங்க வந்து தவறு, பிழையானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா இந்த 5 பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால நிர்ணயம் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் ரொம்ப வேகமாகவும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கு. இதைத்தான் இவங்க வந்து தப்பு அப்படிங்கிறாங்க. யாரு இதை வந்து டீகோட் பண்ணி பரிதிவாலா எழுதுறத பிஆர் கவாய் தலைமையிலான நீதிபதிகள் வந்து இது வந்து தவறு அப்படின்னு அவங்க சொல்றதா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படா இப்படி எல்லாம் சொன்னீங்க? ஏற்கனவே நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறதா கான்ஸ்டிடியூஷன் சொல்ல வருது. இதை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு கவர்னர் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். திரும்பி கவர்னரை பார்த்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க நிறுத்தி வைக்க கூடாது. நாம பிரச்சனையா என்ன சொல்றோம்னா, அவர் நிறுத்தி வைக்கிறாருங்க, யாரு பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாரு, சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு, கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டமெண்டலை மதிக்க மாட்டேங்கிறாரு. நாம வந்து ஒரு சட்டம் ஏற்றுறோம், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், மக்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் போய் சேரணும், மக்களுக்கு ஒரு சிக்கலான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நீதி நேர்மை நிலைநாட்டப்படணும் பாக்குறோம். அதுக்கு கவர்னர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு தான் நம்ம போறோம். நான் தலையிடவே மாட்டேன், நீ போய் சொல்லு, அவங்க கேட்க மாட்டாங்க, அப்ப நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு வாங்க, நாங்க தலையிடுறோம். இது ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கு. இதுதான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இப்படி போய் தான் சண்டை போட்டு இந்த தீர்ப்பை வாங்கி இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தமா திருப்பி கோட்டெல்லாம் அழிச்சிருங்க, இந்த பரோட்டா சூரி மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிருங்க, முதல்ல 1-2 போட்டு ஃபர்ஸ்ட் இருந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு? திமுக அரசாங்கம் இப்ப அவங்களோட ஆட்சி அதிகாரம் முடிய போகுது. அவங்க போன தேர்தல் என்ன பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க, நாங்க இந்த பல்கலைக்கழகங்களை கொண்டு வர போறோம், உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு வர போறோம் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்றாங்க. இது எல்லாத்தையும் அவங்க சட்டமன்றத்துல கொண்டு வர்றாங்க. ஆனா கவர்னர் கையெழுத்து போட மாட்டாங்க. கிராமம், நகரம், தாலுகா, மாவட்டம், இப்படி உங்களுக்கு அருகாமையில் உள்ள நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம், கமெண்ட்ஸ்லயும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அரண் சேனையர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்புன்னு சொல்றாங்க, அது வந்து விளக்கம் அப்படின்னும் சொல்றாங்க. ஜனாதிபதி முர்மு அவர்கள் எழுப்பிய 14 கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு தீர்ப்பாகவும் கன்சிடர் பண்ண முடியும், ஏன்னா அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது தீர்ப்புன்னு பார்க்குறீங்களா அல்லது வந்து அது ஒரு விளக்கம் தான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்ல, தீர்ப்பாக மாறப்போகும் ஒரு விளக்கம். ஆக்சுவலி அவங்க வந்து பரிதிவாலா அவர்கள் கொடுத்த, மகாதேவன் கொடுத்த உத்தரவை தான் கொஸ்டின் பண்ற மாதிரி தான் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, 14 கேள்வி. அந்த 14 கேள்விக்கான விளக்கத்தை வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வழக்கினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். கவர்னர் வந்து தொடர்ச்சியாக எந்த மசோதாவுக்குமே கையெழுத்து போடுறது கிடையாது. அப்படிங்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு காலவரையற்று நிறுத்தி வைத்திருக்காங்க. ஆமா, காலவரையற்று எந்த விதமான பதில் சொல்லாம நிறுத்துறாங்க. அதுல இவர் ரொம்ப அடிஷனலா ஒரு பாயிண்ட் மேல போய், நான் நிறுத்தினாவே பில்லு செத்துருச்சு அப்படிங்கிறாரு, டெட் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் ஒரு பொசிஷன் எடுத்துட்டாரு பில்லு மேல. இது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படாத ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவா எடுக்கிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போறாங்க. அங்க ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு வருது. மூத்த நீதிபதி திரு பரிதிவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் கடந்த ஏப்ரல் மாதம் அந்த 8ஆம் தேதி அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, ஆர்டிகல் 200 இருக்கட்டும், 201 இருக்கட்டும், நீங்க ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள ஒரு 3 மாசத்துக்குள்ள நீங்க போட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா அதுல வந்து ரொம்ப ஜஸ்டிஃபையபிளா நரேஷனோட அவர் வந்து கொடுத்துறாரு. ஆனா இதை பார்த்து பாஜக ரொம்ப கடுப்பாறாங்க. என்னடா அது, ஒரு துணை ஜனாதிபதி ரொம்ப குதிச்சு இருந்தார், ஆளை காணோம். அவர் வேற நீங்க அணுகுண்டெல்லாம் போட்டீங்க அப்படின்னாரு, நீங்க ஆட்டம் பாம இறக்கிட்டீங்க, பயங்கரமா ஒரு எமோஷன் ஆனார். பார்லிமெண்ட் மேல பயங்கரமான ஆட்டம் பாம்பு நீங்க இங்க வந்து கவர்னர் வந்து இந்த மாதிரி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் போது அவரு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு வந்தாரு. ஆமா, அவர் வேற வந்தார். ஸோ இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது ஜனாதிபதி திடீர்னு மே மாசம் 13ஆம் தேதி நினைக்கிறேன், அவங்க ஒரு 14 கேள்வியை வந்து கேட்கறாங்க. பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை பயன்படுத்தி அந்த கேள்வி கேட்கறாங்க. நியாயப்படி பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு பதில் சொல்லிக்க வேண்டிய தேவை கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி இல்ல கிடையாது. ஆனா ஜனாதிபதிக்கு தெளிவு வேணும் அப்படின்னா கேட்கலாம் தானே? கேட்கலாம், பதில் இவங்க சொல்லலாம்.
ஆனா கம்பல்சரியா சுப்ரீம் கோர்ட் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. இவங்க அப்ப பதில் சொல்றேன் அப்படின்னு முன்னாடி வந்து உட்காரும் போதே நமக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்துச்சு. நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க? ஆனா ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, இப்ப ஏற்கனவே வந்து வழங்கப்பட்ட தீர்ப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, தீர்ப்பு வந்து தீர்ப்பு தான், அது நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே விசாரணையை ஆரம்பிச்சாங்க. இல்ல இப்ப முடிக்கும் போது அதான் முடிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, B.R. கபாய் தலைமையிலான 5 பேர்கள் கொண்ட நீதிபதியும் அந்த தீர்ப்பை நாங்க எதுவுமே வந்து டச் பண்ணவே கிடையாது, அவங்க கேட்ட கேள்விக்கு நாங்க விளக்கம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதன் மீதான மதிப்பீடுகளை கொடுத்திருக்காங்க, அந்த தீர்ப்பின் மீதான மதிப்பீடுகளை நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுத்த அந்த மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அவங்க சொன்ன அந்த விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த விளக்கத்தின் அடிப்படையில் திருப்பி பாஜக அரசு ரிவிஷனுக்கு போவாங்க. அவங்க ரிவிஷனுக்கு போகும்போது இதுதான் கன்சிடரபிளா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து பேசும்போதே வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு B.R. கவாயா இருக்கட்டும், இல்ல சூரியகாந்த் அவர்களா இருக்கட்டும், சூரியகாந்த் தான் அடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வரப்போறாரு. அது மட்டும் இல்லாம விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் நரசிம்மா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 5 பேர்கள் கொண்ட அமர்வு. வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இதுல அவங்க எக்ஸாக்டா என்ன பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே பரிதிவாலா கொடுத்த அந்த தீர்ப்பின் பேராகிராஃப் 260, 261 இந்த 2 பேராகிராஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பேராகிராஃபை தான் நாங்க வந்து எரோனஸ் அப்படிங்கிறாங்க, பிழையானது அப்படின்ட்டாங்க. இந்த 2 பேராகிராஃப்ல சொல்லப்பட்ட 5 முக்கியமான பாயிண்ட், இந்த 5 பாயிண்ட்டை தான் இவங்க வந்து தவறு, பிழையானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா இந்த 5 பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா, ஏப்ரல் மாச தீர்ப்பு, அதனுடைய பேஸே. அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்லி, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாலாம் உள்ள சொல்லலை, அவர் ரொம்ப தெளிவா ரொம்ப நேர்மையா திரு பரிதிவாலா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, there is no expressly specific time limit for the discharge of the function by the governor under article 200. ஆர்டிகல் 200 அடிப்படையில் எந்த விதமான ஸ்பெசிபிக் டைமும் இல்லை அப்படின்றார். ஆமா இல்ல, டைமே கிடையாது. பட் ஆனா அவர் என்ன சொல்றாரு, despite there being no procedure limit, அத டைம் லிமிட் இல்லனாலும் ஆர்டிகல் 200 cannot be readed, அதை நீங்க இப்படி எல்லாம் மிஸ்இன்டர்பிரட் பண்ணி ரீட் பண்ணாதீங்க, in a manner which allows the governor to not take action upon the bills which presented for him as an assent. அதாவது நீங்க டிலே பண்றீங்க, ரோட் பிளாக் பண்றீங்க, எதுக்கு அப்படின்னா லா மேக்கிங் மிஷினரி அப்படிங்கிறாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு டைம் லிமிட் சொல்லப்பா, ஆனா நீங்க பண்ணக்கூடிய வேலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு சட்டம் ஏற்றக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ரோட் பிளாக் பண்ணக்கூடிய வேலையை நீங்க பண்றீங்க, அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்ப திமுக அரசாங்கம் இப்ப அவங்களோட ஆட்சி அதிகாரம் முடிய போகுது. அவங்க போன தேர்தல் என்ன பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க, நாங்க இந்த பல்கலைக்கழகங்களை கொண்டு வர போறோம், உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு வர போறோம்னு பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்றாங்க, இது எல்லாத்தையும் அவங்க சட்டமன்றத்துல கொண்டு வர்றாங்க. ஆனா கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, கவர்னர் கையெழுத்து போடாம இழுத்தடிக்கிறார். இப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்றப்படாம போயிடுச்சு. அப்ப இந்தியாவினுடைய பாராளுமன்ற ஜனநாயகமா இருக்கட்டும், தேர்தல் ஜனநாயகமா இருக்கட்டும், இந்த தேர்தல் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, ஒரு தேர்தல் கட்சி நான் மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிதான் வர முடியும். அப்ப அதை செய்ய விடலை அப்படிங்கும் போது அவங்க சட்டம் இயற்றத்துக்கு தடையாக இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இதை விட இன்னொரு அடுத்த பாயிண்ட், அந்த 260 பேராகிராஃப் 60, 61 இவங்க வந்து பிழைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்துல the use of the expression as soon asங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நோ லிமிட், அதாவது டைம் லிமிட் சொல்லல, ஆனா as soon asன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பட் must be within a specific time period which is very short. அப்ப as soon asங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்ப வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதுனவங்க வந்து நீ எப்ப வேணாலும் கையெழுத்து போடுன்னு சொல்லல, எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட முடியுமோ சொல்றாங்க. அப்போ எவ்வளவு சீக்கிரங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கான காரணமே டைம் தான். ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது 6 வீக்ஸ் தான் கவர்னருக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்திருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளியில டிஸ்கஸ் பண்ணும்போது 6 வாரத்தில் கவர்னரோ ஜனாதிபதியோ இந்த குறிப்பிட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு விட வேண்டும் அப்படின்னு 1.5 மாசத்துக்குள்ள பிக்ஸ் பண்றாங்க. ஆனா அம்பேத்கர் அவர் சொல்றாரு, இல்ல இது மாதிரியான மாண்புமிக்கு பதவியை நம்ம வந்து இது மாதிரி பண்ண வேணாம், இருக்கட்டும், அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு நல்லவங்க வருவாங்க, உயர்ந்தவர்கள் இருப்பார்கள், மக்களை சிந்திக்கக்கூடியவங்க தான் ஒரு கவர்னர் மாதிரியான உயர்ந்த பதவிக்கு வருவாங்கன்னு அவருடைய மனநிலையில இருந்து யோசிச்சிருக்காரு. அவர் இடத்துல இருந்து யோசிக்கிறதுக்கு ஒரு எவ்வளவு பெரிய, அதாவது எல்லாருமே ஒரு பெரிய சிக்கலானா, பெரிய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மள மாதிரிதான் மனுஷங்கள் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வரமாட்டாங்க. 6 வருவாருன்னு அம்பேத்கருக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா 6 வாரம்ன்றது 4 வாரம் சொல்லியிருப்பாரு. சோ அப்ப 6 வாரம்னு அவர் சொன்னாரு, அதை வேண்டாம் யாசுனாஸ் அவங்க 24 மணி நேரத்தோட கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்னு நோக்கத்துல அவர் சொன்னாரு. ஆனா அவங்க 5 வருஷம் கையெழுத்து போடல. சோ அவர் வந்து 6 வருவாருன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அப்ப இந்த யாசுனாஸ்ங்கிற வார்த்தை என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதமான விர்ச்சுவல் டைம் ஃப்ரேமிங் தான். அதுக்குள்ள
ஒரு 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 வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. நீ வேகமா முடிக்கணும் அப்படின்னா அந்த வேகம்ங்கிறது அப்படிங்கிறது ஷார்ட் பீரியட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். டைம் லிமிட் இருக்கு இன்னைக்கு. அதாவது பரிதிவாலா கொடுத்த நரேஷனே அதுதான், ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. as soon as அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் இன்ஃபியூசஸ் a sense of urgency upon the governor and expects him to act within expediency. சீக்கிரமா வேலை செய்ய சொன்ன ஒரு அர்ஜென்சிக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அப்போ இங்க கால நிர்ணயம் பண்ணாமல்லாம் இல்ல, கால நிர்ணயம் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் ரொம்ப வேகமாகவும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கு. இதைத்தான் இவங்க வந்து தப்பு அப்படிங்கிறாங்க. யாரு இதை வந்து டீகோட் பண்ணி பரிதிவாலா எழுதுறத B.R. கவாய் தலைமையிலான நீதிபதிகள் வந்து இது வந்து தவறு அப்படின்னு அவங்க சொல்றதா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படா இப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கிளியனா ஒருத்தர் சொல்றாரு. ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அக்செப்டபிள். இவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த 14 கேள்வியில, இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து 2 நீதிபதிகள் பண்ண முடியுமா, 5 நீதிபதிகளோட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அப்படிலாம் இல்ல, 2 நீதிபதிகள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பேரறிவாளன் கேஸை கோட் பண்ணி இதுல வந்து நேற்று பேசியிருக்காங்க. பரிதிவாலா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, that the court are well empowered, கோர்ட்டுக்கு பவர் இருக்கு, well empowered to prescribe a time limit for the discharge of any function or exercise of any power. ஒரு பவரையோ ஒரு ஃபங்க்ஷனையோ ஒரு வேலை திட்டத்தையோ ஒரு அதிகாரத்தையோ வேகமா ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள செய்ய சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, கோர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேரறிவாளன் கேஸ் தான் அவர் வந்து கோட் பண்ணி காமிக்கிறார். பேரறிவாளன் கேஸ்ல அவர் இழுத்தடிச்சாங்க. அப்போ பேரறிவாளன் கேஸ்ல இதே B.R. கவாயும் நாகேஸ்வர ராவ் இவங்க தான் பெஞ்சில் உட்கார்ந்தாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னதுக்கு பிறகும் கவர்னர் அதுக்கு ஒப்புதல் தராம இருந்தாங்க, மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தராம இருந்தாங்க. இழுத்தடிச்சுட்டே இருந்தப்ப உச்சநீதிமன்றத்துக்கு போனப்ப இதே 2022 இதே B.R. கவாயும் இதே வந்து நாகேஸ்வர ராவும் இதே வார்த்தை சொன்னாங்க, ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. இது அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை. அமைச்சரவை தீர்மானத்தின் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போடுவது ஏற்க முடியாது. 161வது சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநருக்கு உள்ள தனிப்பட்ட அதிகாரம் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது. முடிவெடுக்கும் ஆளுநர் காலம் தாழ்த்தியதால் அதன் பலனை மனுதாரரான பேரறிவாளனுக்கு வழங்குகிறோம். இம்யூன் வந்து பேரறிவாளனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவருக்கே தெரியுது இது மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து B.R. கவாய் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்புல சொல்றாரு. இது இன்னைக்கு பிரச்சனையா மாறுது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, கேரளாவுக்கு பிரச்சனையா இருக்கு, பஞ்சாப்ல எதிர்க்கட்சிகள் எல்லா மாநிலத்திலும் இது பிரச்சனை தான், வெஸ்ட் பெங்கால் பாஜக இல்லாத எல்லா மாநிலத்திலும் இது பிரச்சனையா இருக்கு. சோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கறதா நோக்கமா இருக்கு. இதுல பரிதிவாலா ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, இவங்க நேத்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கவர்னருக்கோ இல்ல வந்து ஜனாதிபதிக்கோ நாங்க வந்து டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணவே முடியாது, இது வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி வெங்கட்ரமணி மாதிரியான சாலிசிட்டர் ஜெனரல், துஷார் மேத்தா மாதிரியான ஆட்கள்லாம் பயங்கரமா பேசுறாங்க. அதை தெளிவா வந்து பரிதிவாலா சொல்றாரு, நாங்க கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் பண்ணல, அத பிரிவு 200 இது வரைக்கும் எந்த மாற்றத்தையும் நாங்க கொண்டு வரல. இட் இஸ் நாட் த சேம் திங் ஆஸ் அமெண்டிங் த டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நாங்க வந்து டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமெண்டே பண்ணல, which changes the procedure and mechanism. அதோட ப்ரொசீஜரையும் மெக்கானிசத்திலேயே ஒரு மாற்றம். as soon as அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன், அதை 60 நாள்ல மாத்திரம், அவ்வளவுதான். சோ நாங்க வந்து அதனுடைய ப்ராசஸ், மெத்தடாலஜி, எக்ஸிகியூஷனை வந்து நாங்க ஸ்ட்ரென்தன் பண்றோம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, as soon as போட்டதுக்கு பிறகு நீ இப்படி டைம் லிமிட் போடலாம்னு சொல்லி நீ கான்ஸ்டிடியூஷனே ஒண்ணு இல்லாம பண்றீங்க. கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க ஒண்ணும் இல்லாமல் உடைத்து நாசம் பண்றீங்க அப்படின்னு பாஜக பேசிட்டு இருந்துச்சு. அதாவது பரிதிவாலாவினுடைய தீர்ப்பை. அப்படியெல்லாம் இல்ல, அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, இது அமெண்ட்மெண்ட் கூட கிடையாதுப்பா. அமெண்ட்மெண்டா இருந்தா கவர்னரே கையெழுத்து போட வேண்டாம்னு கூட சொல்லலாம். இன்னும் கவர்னர் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லல, ஜனாதிபதி கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க கேட்டுட்டு தான் கையெழுத்து போடணும், இப்படி எந்த ப்ராசஸும் சொல்ல. டைம் லிமிட்டுக்குள்ள செய்யுங்க. அந்த வார்த்தைக்கான ஒரு டெஃபினிஷனை பிரீஃப் பண்ணி அவங்க எழுதுறாங்க, அவ்வளவுதான். ஏசுங்கிறத இப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் பரிதிவாலா ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க ஏசுங்கிறத நாங்க இப்படி கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க அதையும் தவறு அப்படின்னு சொல்லி தான் நேற்றுக்கு வந்து தீர்ப்புல வந்து சொல்றாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது காரணத்தை மையமாக வச்சுட்டு curtail any arbitrary inaction, அதாவது திட்டமிட்டு தன்னிச்சையாக எந்த வேலையுமே செய்யாம ஒரு விஷயம் கிடப்புல கிடக்குது இந்த பில் சம்பந்தமா அப்படின்னா, அப்பவும் நீதிமன்றம் உள்ள வரலாம் அப்படிங்கிறாங்க. சோ அதுதான் சொல்றாங்க. இது அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, பொலிட்டிக்கலாவே பரிதிவாலா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தன்னிச்சையாக சட்டமாக மாற்றப்படாமல் மசோதாக்கள் கிடப்பில் கிடக்கின்றன அப்படிங்கறதே அவர் ஒத்துக்கிறாரு. இது B.R. கவாய்க்கு தெரியாதானா? அவருக்கு தெரியும். அவரும் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துலயும் பார்த்துட்டு தான் வர்றாங்க. தொடர்ச்சியாக பல மாநில அரசாங்கங்களை வஞ்சிப்பதற்காகவே பல சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் அதை கிடப்பில் போட்டு வைக்கக்கூடிய போக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து திரும்ப 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 இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரிதிவாலா சொல்றாரு, அதனுடைய உள்ளார்ந்த தன்மை, ஆர்டிகல் 200 இருக்கக்கூடிய உள்ளார்ந்த தன்மையே என்ன அப்படின்னா, as soon as
அதை முடிக்க சொல்லி இருக்குது, நான் அதன் அடிப்படையில் தான் இது எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப 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 தெளிவா அவர் வந்து இந்த தீர்ப்பு கொடுக்குறாரு. இது வந்து அவர் வந்து 260, 261 பேராகிராஃப்ல அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பார்த்தாலே தெரியும், அவ்வளவு அற்புதமா கொடுக்குறாரு. அதுக்கு பிறகுதான் அவர் அந்த கன்ஸ்டன்ஸை கொண்டு வர்றாங்க. நீங்க வந்து அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அமைச்சரவை ஜனாதிபதிக்கு அனுப்ப சொல்லி விருப்பம் இருந்தால் கூட 1 மாசத்துல நீங்க செய்யணும் அப்படிங்கிறாரு. இல்லையா நீங்க அனுப்பிச்சா கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க, இல்லையா உடனே திருப்பி அனுப்பிச்சிருங்க, 3 மாசத்துக்குள்ள திருப்பி அனுப்பிச்சிருங்க. இப்பவும் கூட உங்களுக்கு வந்து 3 வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா. ஒண்ணு அவங்க வந்து கையெழுத்து போடுறது, ஆமா, இன்னொன்னு திருப்பி அனுப்புவது அல்லது ஜனாதிபதி அனுப்புவது. நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு 4வது வாய்ப்பு கிடையாதுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்கனவே நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கறதா கான்ஸ்டிடியூஷன் சொல்ல வருது. இது அவர் கேட்க மாட்டேங்கிறாரு கவர்னர் அப்படிங்கறதுனாலதான் நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். திரும்பி கவர்னரை பார்த்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க நிறுத்தி வைக்க கூடாது. நாம பிரச்சனையா என்ன சொல்றோம்னா, அவர் நிறுத்தி வைக்கிறாருங்க, யாரு பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாரு, சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு, கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டமெண்டலை மதிக்க மாட்டேங்கிறாரு. நாம வந்து ஒரு சட்டம் ஏற்றுறோம், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், மக்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் போய் சேரணும், மக்களுக்கு ஒரு சிக்கலான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம், நீதி நேர்மை நிலைநாட்டப்படணும் பாக்குறோம். அதுக்கு கவர்னர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு தான் நம்ம போறோம். அவர் வந்து யாசுனாசை வச்சுட்டு விளையாடுறாரு அப்படிங்கிறோம். அதுக்கு திருப்பி அவங்க அட்வைஸ் தான் பண்றாங்களே தவிர அவங்க வந்து இந்த காலக்கெடுவை வந்து உடைக்கிறாங்க. இல்ல, ஆனா இப்ப தீர்ப்பை வந்து நாங்க வந்து மாத்தல, அந்த தீர்ப்பு தான் அப்படின்றத விசாரணை என்பதை சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சொல்லும் போது 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் அதிகாரம். ஆமா, அப்படியும் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இல்ல அதை சொல்லியிருக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. பட் ஆனா அதுதான் இங்க நடைமுறையில் எக்ஸிகியூஷன்ல சிக்கலாக மாறுகிறது. இப்ப இன்னைக்கும் அதான ப்ராசஸ், உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம வந்து அமைச்சரவை தான் அதிகாரம் கிடைச்சது, அந்த அமைச்சரவை கொடுக்கக்கூடிய பில் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து பேசும்போதும் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச் அப்படின்னு ஒரு வார்த்தையை மெயின்டைன் பண்றாங்க. நேற்று வந்து விளக்கத்தை கொடுக்கும். ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச் அப்படின்னா ஒரே மாதிரியான பொருத்தப்பாடை கால நிர்ணயத்தை எல்லா விஷயங்களுக்கும், அதாவது எல்லா மசோதாக்களுக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அது ஒரு நியாயம் இருக்கு உச்சநீதிமன்றம் சொன்னதுல. இப்ப பேரறிவாளன் கேஸ் வேற, ஒரு சித்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய கேஸ் வேற. சோ இது எல்லாத்துக்கும் நான் ஒரே கால நிர்ணயத்துக்குள்ள பேக்கேஜுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்ல விஷயம். பட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போறீங்க? அப்போ நிர்வாக ரீதியாக வரக்கூடிய மசோதாக்களுக்கு நீங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க? லா அண்ட் ஆர்டர், அதையும் தாண்டின சிக்கல் இருக்கு இல்லையா, சமூக சோசியல் சிக்கல் இருக்கு, இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இதுக்கு ஏதாவது நீங்க வந்து ரெஃபரன்ஸோ இல்ல ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுத்துருக்கீங்கன்னா கொடுக்கல. இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னப்போ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஆனா அதே நேரத்துல இவங்களை வந்து மாநில ரீதியான உடஞ்சு போயிடக்கூடாது, நாடு துண்டாயிடக்கூடாதுங்கிறதுல இருந்து தான் கவர்னர்னு ஒருத்தரை வந்து கொண்டு வராங்க. இதான் காரணம், முக்கியமான காரணம். ஒரு கண்காணிப்பாளர் இங்க இருந்து உளவு பார்த்துட்டு தகவல்களை சொல்றவர்னு நீங்க விளக்கம் என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆனா காரணம் இதுதான், பல தேசிய இனங்கள் இங்க இருக்குது, அவங்க தனிநாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உடஞ்சு போயிடக்கூடாது, ஒரே தேசமா பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அதுல நோக்கம். மற்றபடி சட்டத்தை வந்து ஏற்றுவதற்கான அதிகாரம்ங்கிறது இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா அதுக்கு மேல வந்து உட்கார்றவங்க சின்சியரானவங்க, அதை வந்து பொறுப்பா நடந்துக்குவாங்க, ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் அங்க வர முடியும் அப்படிலாம் நம்பிதான் வந்து அங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப அதுல வந்து ஒரு பிரச்சனை வருது. இன்னொன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா, முன்னாடி மத்தியிலும் மாநிலம் ஒரே கட்சி ஆளும் போது அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, இயல்பா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் சேரோன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப வேறு கட்சிகள் வருது, தேசிய கட்சி மாநில கட்சின்னு வருது, 2 வெவ்வேறு சித்தாந்தங்கள் வருது. இப்ப இங்க ஒரு முரண்பாடு வருதுன்னும் போது இந்த பிரச்சனையை தீர்த்துதான் ஆகணும். கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்த்தாகணும். இந்த நேரத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்தியா அப்படிங்கக்கூடிய நிலப்பரப்பு ஒரு துணைக்கண்டம், பல பிளவுகள், பல கலாச்சாரத்துக்கு உட்பட்டது. இதுக்குள்ள முரண்பாடு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். அந்த நபர் வந்து முரண்பாடு வராமை பார்த்துக்கக்கூடிய நபராக தான் இருக்கணுமே தவிர முரண்பாட்டை உருவாக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. இப்ப நீங்க கவர்னருடைய கடந்த 3 ஆண்டு காலம் அவருடைய பேச்சை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து முரண்பாட்டை உருவாக்கக்கூடியவரா, முரண்பாட்டை சால்வ் பண்ணக்கூடியவரா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், நம்ம அப்பா கூட இருக்கோம், நமக்கான வீட்லயே நமக்கான இண்டிவிஜுவாலிட்டி, நம்ம அப்பா நமக்கு உரிய மரியாதையோ இல்ல உரிய இடத்தையோ நமக்கு கொடுக்காத போது ஒரு இயல்பா ஒரு நினைப்பா, நம்ம வீட்டை விட்டு தனியா போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பான். அப்ப அப்பாங்கிற ஸ்தானம் எதுக்கு அப்படின்னா, இதை வந்து ஒற்றுமையாக சில சமரசங்களோடு, விடாப்பிடியா இல்ல, சில சமரசங்களோடு ஒத்துழைப்போடு எடுத்துட்டு போறதுதான் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னரோட வேலை. ஆனா இங்க சிக்கல் எங்க வருது அப்படின்னா, இப்படியும் கவர்னர்கள் வருவார்கள், எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள், புதிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபர்களும் இங்க வந்து உட்காருவார்கள். அப்படிங்கும் போது அப்ப அதுக்கு செக் வச்சுதான் ஆகணும். அந்த செக்கை தான் வந்து திரு பர்திவாலாவும் மகாதேவன் அவர்களும் ரொம்ப அழகா வச்சாங்க. எங்க பிரச்சனை வரும் ஒரு கவர்னருக்கும் ஒரு சட்டமன்றத்துக்கும் அப்படின்னு பிரச்சனை வருது அப்படின்னா, முக்கியமா மசோதால தான் பிரச்சனை வரும். மற்றபடி அவங்களுக்கு நமக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ மசோதா அனுப்புனா நீ கையெழுத்து போட்டுருங்க, வேற என்ன பிரச்சனை அவர்கிட்ட போய் நமக்கு? அவர் வருவாரு, பேசுவாரு, பேசாம போவாரு,
அவர் ஏதாவது கூட்டம் போடுவாரு, பாரதியார் கூட்டம் போடுவாரு, அவர் வள்ளுவருக்கு காவியோட அனுப்பிப்பாரு, அவர் என்னமோ பண்ணுவார். அது அவங்களுடைய ஏதோ ஐடியாலஜிக்கல் சண்டை. ஆனா வேலை நடக்கல. நீங்க சொன்ன மாதிரி வேலை நடக்கல. யூனிவர்சிட்டி கட்டல, பசங்க படிக்கல. இப்ப இவங்க ஒரு 10 யூனிவர்சிட்டி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க, சட்டமாகுது. ஆனா இவர் கையெழுத்து போடாதனால எவ்வளவு மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஸோ அப்பதான் கவர்னர் ஒரு இன்டென்ட்டோட செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு சிக்கலா மாறுது. ஸோ அப்ப கவர்னருக்கும் நமக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது நாம பிரச்சனையை உருவாக்கல, கவர்னர் பிரச்சனையை உருவாக்குறாரு. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கடிவாளம் போடணும் அப்படின்னா, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல கவர்னருடைய அதிகார வரம்புக்குள்ள நாங்க போக முடியாது. கவர்னர் வந்து இப்ப அவங்க 14 கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லும் போதும் அது ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, அரசியலமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்றாங்க. நாங்க வந்து அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அரசியலமைப்புக்கு விரோதமானதுன்னு ஆர்டிகல் 200 201 இங்க சரியாக நடைமுறைப்படுத்தாகும் போது அதை இன்டர்பிரட் பண்ண முடியும். இன்டர்பிரட் பண்றதுக்கான எல்லா அதிகாரம் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணும் இல்லை, இப்போ ஒரு மசோதா வந்து இதுலயே இருக்கு. ஒரு மசோதா வந்து கவர்னருக்கு வருது, கவர்னர் சேஞ்சஸ் பண்ண சொல்றாரு. சேஞ்சஸ் பண்ண எங்க அனுப்புவாரு? திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புவாரு. சட்டமன்றத்துல எந்த சேஞ்சஸுமே பண்ணல, திருப்பியும் கவர்னருக்கு அனுப்பிச்சா என்ன ப்ராசஸ் பண்ணணும்? கவர்னர் அது கையெழுத்து போட்டே ஆகணும். ஆனா அவர் 2வது முறை நான் ஜனாதிபதிக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அனுப்பக்கூடாது, அது இல்லீகல். இந்த இல்லீகல்ங்கிற வார்த்தையை உச்சநீதிமன்றமே பயன்படுத்தி இருக்கு, பரிதிவாலாவே பயன்படுத்தி இருக்கிறார். 2வது பரிதிவாலா வந்து இந்த 3 மாசம் டைம் பீரியட் அப்படிங்கிறது போற போக்குல அவர் சொல்லல. 2016 இதே மோடி அரசாங்கம், அன்னைக்கு வந்து அமித்ஷா பினான்ஸ் யூனியன் மினிஸ்டர்ல, அவருக்கு முன்னாடி இருந்த உள்துறை அமைச்சர் 3 மாசத்துக்குள்ள சட்டங்களை நிறைவேற்ற சொல்லி ஒரு மெமரண்டத்தை அனுப்பிச்சிருக்கிறார் இந்தியா முழுக்க. யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு, தமிழ்நாடு மட்டும் எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறார். அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரெஃபரன்ஸ் மெமரண்டம் எடுத்து வச்சு பரிதிவாலா கோட் பண்ணி 3 மாசம் அப்படிங்கறத அவர் அங்க அதுதான் பிக்ஸ் பண்றாரு. அதை நேற்று தீர்ப்புல அவங்க பிக்ஸ் பண்ணல, நேற்று தீர்ப்புல கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னன்னா, அரசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. 3 மாசத்துல ஒரு மசோதா சட்டமா மாறல அப்படின்னா நடைமுறையில பல குழப்படிகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து அரசுக்கும் சிக்கலா இருக்கு. அரசு எந்திரம் வந்து முறையா இயங்கணும், அதுல பல்வேறு பாகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துழைக்கணும். அதுக்குதான் இப்ப என்ன ஊத்துறது, கிரீஸ் போடுறது செய்யறாங்க. சோ அதுக்குள்ள வந்து பிரச்சனை வரும். அது அவங்களுக்கு சமரசமா போய்க்கணும், வேலை நடக்கணும். மொத்தமா ஒரு எந்திரம் வந்து இயங்கணும். அதுக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த எந்திரம் உருவாக்கப்பட்டிருக்குதோ அது அந்த ப்ரொடக்ஷனை வந்து செஞ்சு முடிக்கணும். அப்படின்னும் போது இது ஒண்ணு அங்கங்க நின்றுச்சு அப்படின்னா மொத்தமா முடங்குமே. ஆமா, இப்ப அதை சரி பண்ண வேண்டிய கடமை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருக்குது. அவங்களுடைய அரசியல் சாசன அமர்வுக்கு இருக்குது. இந்த பொறுப்பு இல்லாம தான் அவங்க பேசிட்டாங்க. இல்ல, அவங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து எஸ்கேப் ஆகி தான் போறாங்க. 11 கேள்விக்கு தான் விளக்கம் கொடுத்திருக்காங்க, 3 கேள்வி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒவ்வொரு கேள்வியும் அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, இதுல ஒரே ஒரு கேள்வி, ஆளுநரின் விருப்ப அதிகாரத்தை நீதித்துறை ஆய்வு செய்ய முடியுமா? அவங்களுடைய அதிகாரத்தை நீதித்துறை ஆய்வு செய்ய முடியுமானா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, அரசியல் சாசனத்தின் பிரிவு 200 கீழ் ஆளுநரின் செயல்பாடுகள் பொதுவாக நீதி விசாரணைக்கு உட்பட்டவை கிடையாது. அவரோட ஒர்க்க ஆளுநர் எடுக்கும் முடிவையும் நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியாது. இருப்பினும் ஒரு மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட மசோதா மீது நீண்ட காலம் எந்த ஒரு விளக்கத்தையும் தராமல் காலதாமதமாக இருந்தால் கிடப்பில் போட்டால் நீதிமன்றம் தலையிடும். நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் இதே மாதிரி பண்ணா தலையிடும் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, குடியரசுத் தலைவரோ கவர்னரோ அவங்களோட ஆபீஸை வந்து நாங்க வந்து எதுவும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண முடியாது, அவங்க கொடுக்கக்கூடிய முடிவுகள் நாங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த மசோதாவை மட்டும் அவங்க செய்யலைன்னா நாங்க தலையிடுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள வர்றாங்க. இப்ப எனக்கு என்ன அதுல ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அடிப்படையில 10 பில்ல வந்து உச்சநீதிமன்றம் வந்து சட்டமா மாத்திருச்சு. இப்ப வந்து நீதிமன்றம் வந்து கவர்னரோட ஆபீஸை வந்து பைபாஸ் பண்ணி தான் அது சட்டமா மாத்திருக்கு. அது எப்படி நடந்துச்சு? ரெண்டு நீதிபதிகள் உட்கார்ந்து 10 மசோதாவை சட்டமாக்கிட்டாங்க. இந்திய வரலாறே கவர்னரோ ஜனாதிபதியோ கையெழுத்து போடாமையே அது சட்டமாயிருச்சு. இது வந்து கவர்னர் ஆபீஸை வந்து ஓவர்லேப் பண்ணி இவங்க கையெழுத்து போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இங்க இதுல மாற்றம் நடந்திருக்கு. ஆனா நேத்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, நாங்க இன்டர்ஃபியர் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல நாங்க தலையிடுவோம்னு வேற சொல்றாங்க. இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். கவர்னருடைய இம்யூனோ ஆர்டிகல் 200 201 இவங்க வந்து தொடமாட்டாங்க. பட் ஆனா இது மாதிரியான சிக்கல்கள் வரும்போது இன்டர்ஃபியர் ஆகி ஒரு தீர்ப்பு பேரறிவாளன் வழக்கிலே அப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க. பட் இது தொடர்ச்சியா ஏன் நடக்குது? இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, ஒரு அரசாங்கம் சரியா நடக்கும் அப்படின்னா இந்த மெக்கானிசம் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணும் அப்படிங்கிறது, இது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத இவங்க கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 2வது, இது எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லும் போது 2 அப்ரோச் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் 2 அப்ரோச். நாங்க அதை தலையிட மாட்டோம், ஆனா கோர்ட்டுக்கு வந்தா நாங்க வந்து பேசுவோம். தென்னை மரத்துக்கு ஒரு குத்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, நான் கேட்க மாட்டேன், அவன் கண்டிப்பா இப்படிதான் பண்ணுவான், நீ கோர்ட்டுக்கு வா, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதுபடி செயல்படுங்க. திருப்பியும் இவங்க ப்ராசஸ காம்ப்ளெக்ஸா தான் மாத்துறாங்க. இது ஒரு சனாதன தர்மம் போல, இதை மீறவே முடியாது போல அப்படி மாத்துறாங்க. கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது மக்களுடைய நடைமுறைக்காக தான். ஒரு விஷயத்த மக்கள்
எளிமையாக மிக சீக்கிரமாக இலகுவாக மக்களுக்கு போய் சேர்றதுக்காக ஒரு அரசியல் சட்டமே சிஸ்டமே அப்படிதான் உருவாக்கப்படுது. ஆனா திருப்பியும் நேற்று கொடுத்த மொத்த அந்த கேள்வி பதில் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நான் தலையிடவே மாட்டேன், நீ போய் சொல்லு, அவங்க கேட்க மாட்டாங்க, அப்ப நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு வாங்க, நாங்க தலையிடுறோம். இது ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கு. இதுதான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இப்படி போய் தான் சண்டை போட்டு இந்த தீர்ப்பை வாங்கி இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தமா திருப்பி கோட்டெல்லாம் அழிச்சிருங்க, இந்த பரோட்டா சூரி மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிருங்க, முதல்ல 1-2 போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு? B.R. கவாய் அவர்கள். ஸோ அதனால இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. இரண்டாவது, பிரசிடென்ட்டுக்கு வந்து நிறைய இம்யூன் கொடுத்துருக்காங்க. நேற்று சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கும் போது இந்திய அரசியலமைப்பு 144 பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கருத்தை பெற வேண்டுமா அப்படின்னு ஜனாதிபதி கேட்கிறாங்க. நான் என்கிட்ட ஒரு பில் வருது, கவர்னர் அனுப்புறாரு அப்படின்னா, நான் வந்து இதை கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்டுதான் ஆகணுமா அப்படின்னு அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க முடிவு என்னவோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இம்யூன் அது ஏற்கனவே இருக்குதான். அந்த இம்யூனை திரும்பவும் அவர் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அதே மாதிரி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி, ஆக்டா பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து நேரடியாகவே வந்து வழக்கு போட்டு அதுல இன்டர்ஃபியர் ஆக முடியுமா சில முக்கியமான சட்டங்கள், அதுவும் முடியாது, குறிப்பா அந்த பில் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்து பார்த்த அந்த 11 கேள்விக்கு 14 விளக்கம் கொடுத்தது பாத்தீங்கன்னா, எல்லாமே திருப்பியும் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அதீதமான அதிகாரத்தை உறுதி செய்வதுதான். ஆனா நரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கர கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அதை நிறைய இடத்துல பாத்துக்கலாம். இப்போ ஒரு தீர்ப்பை சொல்லுவார் யாரு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு நீதிபதினு வச்சுக்கோ, நம்ம யாராவது சொன்னா உடனே அப்பாயின்மெண்ட்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தீர்ப்பு வந்து சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கவர்னருக்கு சாதகமா இருக்கும். ஆனா கவர்னர் குறித்து 2 கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்பாங்க. செய்தி என்ன வரும்னா, கவர்னரை எச்சரித்த நீதிபதி அப்படின்னு தான் வருமே தவிர, அவருக்கு இம்யூன் கொடுத்த அந்த பர்டிகுலர் விஷயத்தை டிஸ்கஷனா மாத்தாம வரும். இது வழக்கமா எல்லா நீதிபதிகளுமே இப்படி பண்றாங்க. ஏதோ ஒரு ஓரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கேள்வியா எழுப்பிடுறது. ஆனா ஸ்ட்ரென்த் எது கொடுக்கறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பழைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துறது. பாபர் மசூதி அடிச்சது தப்பு, கண்டிக்கிறேன், ராமர் கோயில் கட்டிக்கிறேன். இங்க ஒண்ணு நடந்துச்சு இல்ல, மகாராஷ்டிராவில அங்க வந்து இந்த கட்சியை உடைச்சு எல்லாம் வந்து ரொம்ப தப்பு, நான் வந்து இது பண்றேன். ஆனா நீங்க இது மாதிரி பதவி விலகினதை வந்து இப்ப எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த கவர்மெண்ட் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இது லா அண்ட் ஆர்டர்ல எப்படி இவங்க பண்ணுவாங்க? ஒருத்தன் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருக்கான், அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு ஏதோ ஒரு முடிவு கட்ட தானே வரும். நீங்க வந்து ஒரு தடவை தப்பு பண்றதுங்கிறது வேற, 5 முறை தப்பு பண்றதுங்கிறது வேற, காலம் முழுக்க தப்பு பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஹிஸ்டரி ஷீட் ஒன்று இருக்கு இல்லையா, இவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படிங்கும் போது அவனுக்கு சட்டத்துல ஒரு நீதிபதியால அதீதமான ஒரு கட்டுப்பாடுகளை போட முடியுதுல்ல. இது ஒரு ஹேபிச்சுவலான அஃபென்ஸ் தானே. ஒரு கவர்னரோ இல்ல மத்த மேல ஜனாதிபதியோ தொடர்ச்சியாக இப்படி திரும்ப ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போடுறது அப்படிங்கிறது ஹேபிச்சுவலா செய்யறது தானே. இதை ஏன் B.R. கவாய் கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற கேள்விதான் வருது. நான்லாம் B.R. கவாய் அந்த ஒரு 10 நாள் விவாதம் நினைச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. பயங்கரமா கேள்வி கேட்டிருந்தாரு. அதை போட்டு துஷார் மேத்தா, இவரு நம்ம கபில் சிபில், பயங்கர வெங்கட்ரமணி வந்து உட்காந்து அவர் ஏதோ பேசினாரு. இப்ப எல்லாரும் அந்த கேள்வி எல்லாம் பயங்கர காரசாரமா இருந்துச்சு. நான் வந்து இது உண்மையிலே பயங்கர பாசிட்டிவா வரும், இது வந்து ரொம்ப ஒரு 60 நாள் அப்படிங்கிற பிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்க்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இங்கேயும் B.R. கவாய் என்ன சொல்றாருன்னா, கூட்டாட்சி தத்துவம் முக்கியம் அப்படிங்கிறாரு. கூட்டாட்சி தத்துவம் முக்கியங்கிறாரு. ஆனா அதே சமயத்துல நாங்க வந்து 60 நாள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பேராகிராஃப் அந்த குறிப்பிட்ட 201, 260, 261 இருக்கக்கூடிய முக்கியமான 4 விஷயங்களை காலி பண்றாரு, ஒண்ணுமே இல்லாம உடச்சு தூக்கி போறாரு. சோ நாளைக்கு இந்த வழக்கு ரிவிஷன்ல போய் உச்சநீதிமன்றத்துக்கு திரும்ப வந்துச்சு அப்படின்னா, இந்த பரிதிவாலாவினுடைய அந்த குறிப்பிட்ட 5 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 பாயிண்ட் தான் டிஸ்கஷனா மாறும். அந்த 5 பாயிண்ட் பிழையானது அப்படின்னு சொல்லி மொத்தமா முடிச்சிட்டாங்க. அந்த தீர்ப்பும் அப்படியே இருக்குது, ஆமா, விளக்கமும் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இப்ப அந்த தீர்ப்புக்கு உயிர் இருக்குதா இல்லையா? அந்த தீர்ப்புக்கு உயிர் இப்ப இருக்கு, அந்த தீர்ப்புக்கு இப்ப உயிர் இருக்கு. ஆனா கையில கத்தியை கொடுத்துட்டாங்க, இனிமேல் அதை வெட்டலாம். சோ அதுக்கு வெயிட் பண்றாங்க. பாஜக வந்து பொறுமையா மூவ் பண்ணி, ஆனா திருப்பி ரிவிஷன் போடும்போது அதே நீதிபதிகள்ட்ட தான் வரும், மகாதேவனும் பரிதிவாலாட்ட வரும். அவங்க இனி என்ன இதுக்கு விளக்கம் கொடுக்க போறாங்க, இது என்னென்ன ப்ராசஸ் சந்திக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இது எங்க போகும் அப்படின்னு. பொறுத்து இருந்து பார்ப்போம், வேற என்ன பண்ண முடியும். ஆமா, உச்சநீதிமன்றம் மேல இருக்குது அது. ஆமா, மக்கள் நம்ம சாமானியர்கள் அவங்க என்ன பண்றாங்க, நாட்டுக்கு நல்ல விதமா செஞ்சா சந்தோஷம். ஆமா, கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.